கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலா வள்ளியே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு வார்த்தை செப்பல், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு வார்த்தை செப்பல், தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே திருமலை சொல்லியிருக்காங்க. நாம் அனைவருக்கும் பரமார்த்த குருவாக விளங்கும் ஜாம்பவான் சுவாமிகளின் பொற்பாதங்கள் பணிந்து அவர் உருவாக்கிய ஜோதிஷ கனகாம்பிகாவின் மென்மலர் பாதங்களை பணிந்து என்னுரை தொடுகிறேன், தொடர்கின்றேன். இங்கு மேடையில் அமர்ந்திருப்பவர்களும் நீங்களும் ஆகட்டும், என்னை விட ஜோதிடத் துறையில் பல விதத்தில் முன்னேறியவர்கள் இருந்தாலும் இந்த சிறியனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு திரு ஜாம்பவான் சுவாமிகளுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். 1978ஆம் ஆண்டு எனக்கு ஜோதிடத்துறை அறிமுகமானது. எம்எஸ்சி செகண்ட் இயர் படிக்கும் பொழுது என்னுடைய ஜூனியர் ஒருத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்பொழுது அங்குள்ள லைப்ரரியில் உள்ள புத்தகம் அனைவரும் எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இறைவன் அருளால் வாக்குப்பளிதம் இருந்தது. எனவே அந்த நேரத்திலே என்னுடைய ரூமில் கூட்டம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் கேட்பதற்கு. அதன் பிறகாக வெறும் புத்தகத்தில் மட்டும் வருவது அறிவல்ல, காலையில் சொன்னாங்கல்ல, அறிவினால் வருவது ஜோதிட கலை அல்ல, ஞானத்தினால் வருவது. அப்போ ஞானத்தை தேடி தேடி போகணும், குருமார்களை தேடி தேடி போகணும். எங்கே ஒரு நல்ல ஜோசியர் இருக்காருன்னு கேள்விப்பட்டாலும் நான் அந்த குக்கிராமத்துக்கு போயிடுவேன். அவங்ககிட்ட ஒரு பாயிண்ட் கிடைக்கும் போதும். அப்படியே தேனி தேன் சேகரிக்கிற மாதிரி ஒவ்வொரு பூவாக போய் 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 சேகரித்தேன். ஆனால் காலையில் பைபாஸ் சார் சொன்னாங்க, நம்ம மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பார்க்குற வரைக்கும் யாரையும் இப்போ குருவாக ஏற்றுக்கலை, தேடிட்டே இருக்கார். இறைவனை கூட அவர் மதிக்கலை, அவர் நம்மாழ்வாரைத்தான் மதித்து தேடி வர்றாரு. அப்போ நாம் தேடும் உண்மையான குரு எங்கே இருக்காருன்னு பார்த்தா கடைசியில் அவருடைய கட்டுரைகள்லாம் படிக்கும்போது அது ஜாம்பவான் சுவாமிகள் தான் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அப்போ அவர் எங்கே இருக்கார்? விருந்தினர் இருக்கார், அவர் தேடி போகணும், சந்திக்கணும். இறைவன் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். எனக்கு 2009ஆம் ஆண்டு பாண்டியன் கிராம வங்கியில் பொது மேலராக ஐஓபியினுடைய குழந்தை அது, அங்கேருந்து எனக்கு டெப்டேஷனாக இங்கே வாய்ப்பு கொடுத்தார்கள். வந்தவுடனே நான் பண்ண முதல் வேலை என்ன, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர் ஃபோன் நம்பர் தேடி எடுத்து அவர் கான்டாக்ட் பண்ணேன். அப்போ சொன்னாங்க, இல்லை ஐயா மாநாடு நடத்தி, அப்போ நிறைய மாநாடு நடத்துவாங்க, ரொம்ப இன்னும் இளமையாக இதாக இருப்பாங்க, நிறையா மாநாடுகள் நடத்துவாங்க, அடிக்கடி வெளியூர் போயிடுவாங்க, வெளிநாடு போயிடுவாங்க, அவங்களை சந்திக்கவே முடியல. இப்படியே ஒரு 3-4 மாதம் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மேலே ஒரு சேர்மன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்னுடைய ஜோதிடம் கேட்டார், உங்களுக்கு பதவி கிடைக்குமா? கிடைக்கும் சார், உங்களுக்கு மே 1 வந்துச்சுன்னா கிடைக்கும். அவர் என்னுடைய வாக்குப்பதிவத்தை பற்றி தெரிஞ்சவர். அதனால் ரொம்ப சரி, அது வந்துடும். இப்போ நான் சொல்கிறது டிசம்பரில், பிப்ரவரி மாதத்தில் இன்டர்வியூ வந்துடும், கண்டிப்பாக கிடச்சிரும் எனக்கு அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கார். ஆனால் பிப்ரவரி மாதம் பல்வேறு காரணங்களால் கூப்பிடலை, யாரையும் கூப்பிடல. மார்ச் ஆச்சு, ஏப்ரல் ஆச்சு, ஏப்ரல் ஓடிக்கிட்டு இருக்கு. கார்த்திகை என்ன செய்கிறது அப்படின்னாரு. சார், இது நான் சொல்லத்தான் முடியும், அதை மாற்றக்கூடிய வளம் எனக்கு கிடையாது. சரி, அப்படி தெரிஞ்ச ஆள் இருக்காங்களா? இருக்காங்க சார், விருதுநகர்ல இருக்காங்க. பட் அவரை கான்டாக்ட் பண்ண முடியலை, அவர் ஃபோன் எடுக்க முடியல. சரி, நான் உடனே ட்ரை பண்ணி பாருங்களேன். நாங்கள் அப்போ ட்ரை பண்ண போது தான் சாமி உடனே ஃபோன் எடுத்தாங்க. ஐயா உடனே வாங்க, நான் வெளியூர் போய்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்தால் ஒரு ½ hour உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். நாங்கள் வந்தாங்க, பார்த்தாங்க. ஆமாம், உண்மைதான், மே 1 வரணும், ஆனால் அதை மீறி பண்ணிடுவோம் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு இதில் ஐயாவுக்கு ஒரு 5 பேர் 8 பேரில் 5 பேர் ஐயாவுக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா, 5-6 பேர் இருக்காங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சாமி, 3 பேர் தான் நேர்முக தேர்வுக்கு இருப்பாங்க. நீங்கள் அவர் உடனே சொன்ன, இல்லை 3 பேர் இருக்காங்க, பின்புலத்தில் 8 பேர் இருக்காங்க, அதில் 6 பேர் அவருக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க, அதை மாற்றணும். எப்படி மாற்றுறது சாமி, என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம், கவலைப்படாதீங்க. இன்டர்வியூ டெல்லியில் இருக்குது, நீங்கள் டெல்லிக்கு போங்க. முந்தின நாள் மாலையில் அந்த செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. உங்கள் வீட்டில் சொல்லிடுங்க, எனக்கு ஃபோன் பண்ணாதுன்னு சொல்லிவிடுங்க. யார் ஃபோனாலும் எடுக்காதீங்க, செல்ஃபோனை ஆஃப் பண்ணியே வச்சுருங்க. அமைதியாக இருங்க, ஒன்றும் படிக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், அமைதியாக மூச்சு காற்று கவனிச்சிக்கிட்டு இருங்க, வேறு ஒன்றும் போதும். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிங்க, காலை கடன்லாம் முடித்த பிறகு ஒரு நல்லெண்ணெய் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்து வாயில் ஊற்றிக்கோங்க. ½ hour அமைதியாக இருங்க, வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இதை முடிச்சுட்டு அதை உமிழ்ந்துட்டு நேராக இன்டர்வியூக்கு போங்கய்யா, வேறு ஒன்றும் செய்ய வேண்டாயா, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னாரு. உங்களை வெறுக்கிறவங்க கூட உங்களுக்கு நல்லா மார்க் போட்டுருவாங்க. நடந்துச்சு. எனக்கு இன்று நடந்த நாள் மே 1. என்னுடைய வாக்கும் தவறலை. மே 1 அடுத்த நாள் தான் ரிசல்ட் வரும். ஆனால் அன்றைக்கி 11 மணிக்கு ரிசல்ட் வந்தது. அவருக்கு விஜயமாக பதவி உயர்வு பெற்றார். அவருடைய அருள் வாக்கு. அவர் போனாங்க, இடமாற்றாகி போனாங்க. அடுத்த சேர்மன் வந்தாங்க. அவங்ககிட்ட சாமியை பற்றி சொன்னோம். சொல்லும்போது, இல்லை நான் அந்த மாதிரிலாம் ரிசர்வ் பண்ண வேண்டாம், நான் உங்கள்கிட்ட பார்த்தா போதும் அப்படின்ட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு பதவி உயர்வு பெற்று இடம் மாறி போகிறாங்க. அவருக்கு சுவாமியை பார்க்கணுன்னா, இல்லை இருக்கட்டும், பெரிய மனுஷன் ரிசர்வ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போகிற அன்றைக்கி சாமி அவங்க பார்க்க வந்தாங்க. எல்லா கஸ்டமர்ஸும் பார்க்குற மாதிரி சாமியும் ஒரு கஸ்டமர், அதனால் பார்க்க வந்தாங்க.
அப்போ சொல்கிறோம், சாமி உங்களை பார்க்க வந்திருக்காங்க, கீழே வர சொல்லட்டுமா? இல்லை இல்லை இல்லை, அவர் பெரிய ஆள், அவர் வந்து என்னையே பார்க்க வேண்டாம், நான் கீழே வர்றேன். இறங்கி வந்தார், கீழே இறங்கி வந்தார், சுவாமி பார்த்து ஆசீர்வாதம் பண்ணார். அப்போ தான் கேட்குறாரு, ஜாதகம் கேட்குறாரு, சுவாமி எனக்கு பையன் ஒருத்தர் இருக்கார், அவர் திருமணம் தாமதமாகிக்கிட்டு இருக்கு, நீங்கள் கொஞ்சம் பார்த்து எனக்கு நல்ல வாக்கு சொல்லணும். சாமி பார்த்து சொன்னாங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணுங்கள், இது நடக்கும்னாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. அவருக்கு ஸ்பெஷலாக அழைப்பு கொடுத்தாங்க. திருமணம் வந்து கோவையில் நடக்குது, சுவாமி கண்டிப்பாக வரணும். நான் எங்கேயும் போகிறது இல்லையா, எனக்கு முடியாதையா, எத்தனை பேர் வர்றாங்க, இல்லை எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு அன்பு கட்டளையிட்டார். உடனே சாமி வந்து கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. வரும்போது தாலி கட்டுற ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு, ஏன்னா அங்கேருந்து வரணும்ல, விருந்திலேருந்து வரணும். வந்தாங்க, மணமக்கள் சாப்பாடு அறுத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் சாமியை பார்த்தோன்னே அவர் வேகமாக வந்து அவர் கூட்டு வந்து, அந்த சேர்மன் வந்து கூட்டு வந்து நேராக மணமக்கள்கிட்ட வர்றாங்க, கூட்டு வர்றாரு. கூட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்திரி எந்திரி, சாமிகிட்ட ஆசீர்வாதம், அவன் கை கழுவு, சாமிகிட்ட இல்லை சாப்பிட்டு முடிக்கட்டும் அப்படின்னு சாமி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இப்போ உடனே ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த மாதிரி அவர் மேலே ஒரு பற்று அவருக்கு வந்துச்சு. அடுத்த சேர்மன், அடுத்து 3வது ஒரு சேர்மன் வந்தார். அவர் ஒரு கிறிஸ்துவர், இருந்தாலும் இதில் நம்பிக்கை உள்ளவர். அவரை ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லும்போது சொன்னாங்க. அப்போ தான் காலையில் சாமி சொன்னாங்கல்ல, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் மாமியாருக்கு சேவை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது எப்படி? அவருக்கு ஆமாம் ரொம்ப கரெக்டு தான், எப்படி சாமி சொன்னாங்க கேளுங்க. நான் கேட்டு அந்த செவ்வாய் நீச்சமாகறவங்களுக்கு, கும்பலக்கணக்காரங்களுக்கு நீச்சமாகும் போது இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற பாயிண்ட் அவருக்கு சொன்னேன். அவர் ரொம்ப ரொம்ப கரெக்டுனாங்க. இப்படி பல்வேறு இது போயிட்டுருக்கு. சாமி என்ன கேட்டாங்க, எல்லாருக்கும் கேட்குறீங்களே, உங்களுக்கு கேட்டிங்களா அப்படின்னாங்க. இல்லை சாமி, எனக்கு நேரம் வரும்போது கேட்குறேன் சாமி அப்படின்ட்டேன். இப்போ நண்பர் ராமநாதன் சார் அறிமுகப்படுத்தினேன், ராமசுப்பு, இப்படி பல நண்பர்களை யாராருக்கு கஷ்டம்னு அன்றைக்கி சொல்கிறாங்களோ ஒரே தீர்வு நமக்கு வந்து ஜாம்பவான் சுவாமிகள் தான். வந்துருங்க, நேர விருந்தினருக்கு வந்துருங்க. அப்போ சார் வந்து வேறு ஊரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தவங்க எல்லாருமே ஒரு சந்தோஷ கண்ணீர், ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. இப்படி ஒரு மகான ஒரு சுவாமிஜியை எங்களுக்கு அறிமுகப்படுத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மறக்கவே மாட்டோம். அதுலேருந்து என்னை விட அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க சாமிகிட்ட. அந்தளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஒரு நண்பருடைய சகோதரியின் மகனுக்கு 2 கிட்னியும் பழுது அடைஞ்சிருச்சு. மாற்றுக்கு சிகிச்சை பண்ணணும், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. அது வரைக்கும் உயிர் தாக்கு பிடிக்கணும். சாமிகிட்ட வந்தாங்க, சில பரிகாரங்கள் சொன்னாங்க, தாக்கு பிடிச்சி மாற்று பண்ணி இப்போ நல்ல வேலையில் இருக்கார் அவர். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல பல அற்புதங்கள் அவர் புரிஞ்சிருக்காங்க. அதை மறக்கவே முடியாது. இப்போ கடைசியில் என்னுடைய டேர்ன் வந்துச்சு. எனக்கு பதவி ஒரு வர டேர்னு. சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பதவி ஒரு இன்றைக்கி இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க, என்ன செய்யணும் சாமி? ஒன்றும் வேண்டாயா, நீங்கள் வந்து பஞ்சு மிட்டாய் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டு போங்க. என்ன சாமி, நல்லா ட்ரெஸ் போட்டு போனாலே கிண்டல் பண்ணுவாங்க, நீங்கள் பஞ்சு மிட்டாய் போட்டால் ராமராஜன் வந்துட்டா இருப்பாங்க, எதுக்கு சாமி வம்பு? இல்லை நீங்கள் போட்டு போக காரணம் சொல்கிறேன். பஞ்சு மிட்டாய் பார்த்தோம் ஐயா. இப்போ தான் மைப்பா சொன்னார் கரகாட்டக்காரன் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு. இப்போ தான் மைப்பா என்னை பேசும்போது சொன்னார், பார்த்தீங்களா, கரகாட்டக்காரன் மாதிரி எங்கள் அண்ணன் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு சொல்லி. இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிங்க. அப்போ தான் ஒரு சட்டை போட்டிருந்தேன், இப்போ ஒரு சட்டை போட்டிருக்கேன், தெரியுதா? 1000 பூக்கள் மலரட்டும், 1000 ஜோதிடர்கள் மலரட்டும், கோடான கோடி நம்மளுடைய குரல்கள் உங்கள் இதயத்தில் ஒலிக்கட்டும். அப்போ அவங்க சொன்ன காரணம், நீங்கள் பஞ்சு மிட்டாய் கலரில் போடும்போது உங்களை முதல்ல குறுகுறுன்னு பார்ப்பாங்க, இன்டர்வியூ பண்ணுறவங்க உங்களை கேள்வி கேட்பாங்க, உங்கள்கிட்ட தான் ஆன்சர் ஸ்டாக் வச்சுருக்கீங்களே, நல்லா சொல்லுவீங்கள்ல, அப்போ இம்ப்ரெஸ் ஆவாங்க, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி கிடச்சிது. கிடச்ச உடனே எனக்கு டெல்லிக்கு போகிறேன். சுவாமிக்கு ரொம்ப வருத்தம். அவங்க சாமி சொன்னாங்க இல்லையா, நான் எங்கே இருந்தாலும் கார்த்திகன் வீட்டுக்கு போயிடுவேன். நான் அங்கே ஒர்க் பண்ணும்போது நேரம் என் ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. அடிக்கடி பார்ப்பாங்க. எனக்கு மனசு பாரமாக இருந்தால் கார்த்திகன்ட்ட வரேன் பாரு, எல்லாருக்கும் மனசு பாரமாக இருந்தால் அவர்கிட்ட போகிறோம், அவர் மாற்றி வருவார். அப்போ நீங்கள் போகிறீங்களா, டெல்லிக்கு போகிறீங்களே வருத்தப்பட்டாங்க. சரி பரவாயில்ல போங்க, நீங்கள் 9 மாதத்தில் திருப்பி இதே வங்கிக்கு சேர்மனாக பதவி உயர்வு பெற்று வருவீங்க. நாங்கள் சாமி இது நடக்காத காரியம் சாமி, சேர்மனுக்கு ஒரு சில நிகதிகள் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, அது டிஜிஎம்மாக இருக்கணும். நான் இப்போ ஏஜிஎம்மாக போயிருக்கேன், நான் டிஜிஎம்மாக வர்றதுக்கு 3 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகிறதுக்குள்ளே ரிட்டையர் ஆயிடுவேன், அதனால வாய்ப்பு இல்லை சாமின்னு. அது என்ன தெரியாதியா, உங்கள் ரூல் எனக்கு தெரியாது, நீ கண்டிப்பாக சேர்மன் ஆகிறீங்க, 9 மாதத்தில் வர்றீங்க. அப்படியே சேர்மன் ஆனால் கூட 9 மாதம் வர முடியாது சாமின்னு, நீங்கள் போக பார்த்துருவோம். அதே மாதிரி கவர்மெண்ட்டில் ரூலை மாற்றுறாங்க. டிஜிஎம் தேவையில்லை கிராம வங்கிக்கு. டிஜிஎம் ஆனால் உடனே ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிடுறாங்க, ப்ரொமோஷன் வாங்குறதுக்காகவே வர்றாங்க, அதனால் அவங்களுக்கு தேவையில்லை, நமக்கு ஏஜிஎம் தான் வேண்டும். முதல் ரூலை மாற்றினாங்க. அடுத்த ரூலை மாற்றினாங்க, 6 வருஷம் சர்வீஸ் இருக்கணும். இல்லை இவர் ஏற்கனவே 3 வருஷம் ஜிஎம்மாக இருந்தார், பாக்கி 3 வருஷம் இருக்குது போதும். இல்லை ராமநாதன் சார் நல்லா தெரியும், அப்போ அவங்க ஜிஎம்மாக இருக்காங்க. இப்படி நான் வருவேங்கிறது ஒரு விந்தையிலும் விந்தை. அவருடைய அருள்வாக்கு கரெக்டாக எண்ணி 9 மாதத்தில் இதே வங்கிக்கு மீண்டும் வந்தேன்.
சாமி வந்தாங்க. அப்புறம் 2 வாரம் மறுபடியும் என்னுடைய அதிகமாச்சு. நிறைய நண்பர்களை மேலும் மேலும் அறிமுகப்படுத்தினேன். அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அவர்கிட்ட அப்பப்போ சில புத்தகங்கள் வாங்கி அவங்களே கொடுப்பாங்க. அவங்க புத்தகங்கள்லாம் எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. படிங்க அப்படின்னு சொல்லி அதை மாதிரி படிக்க ஆரம்பித்தேன். இன்னும் பல நண்பர்களை அறிமுகப்படுத்தினேன். என்னுடைய சொந்தக்காரங்களை அறிமுகப்படுத்தினேன். என்னுடைய பிரதர் அவர் ரொம்ப நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் சுவாமி வர்றாங்க, இல்லை என்னை வீட்டுக்கு வர சொல்ல முடியுமா? இல்லை அப்படிலாம் வரமாட்டாங்க, என் வீட்டுக்கு வர்றாங்க, நீங்கள் டைம்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது, அவங்க என்ன கஸ்டமர்ஸ்லாம் வர்றாங்க, டீல் பண்ணிவிட்டு வரணும், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறேன், எனக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கேன்னு எனக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப அவர் படி கூட ஏற முடியல. அவங்க மனைவி தான் கூப்பிட்டு வந்தாங்க, அறிமுகப்படுத்தி விட்டோம். அப்போ 2 பரிகாரங்கள் அழகாக சொன்னாங்க. ராகு தசை நடக்குது, அதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணுங்க. நாங்கள் பண்ணி முடித்தோன்னா அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறையா ஊருக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தான் பெற்ற இன்பம் பெருகையு பையகங்கிற மாதிரி யாருக்கு ஒரு குறை, வேலை போயிடுச்சா, கல்யாணம் ஆகலையா, என்ன குறை இருந்தாலும் உடனே சாமி அவர் சாமியை சொல்லிடுவார். நீங்கள் ஜாம்பவான் சுவாமியை பாருங்கன்னு அவர் சொல்லிடுவார். அப்படி அவர் பல பேர்த்த என்னை காட்டிலும் அதிகமாக அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை புரிஞ்சிருக்காங்க. நான் ரிட்டையர் ஆகி 2014 போகும்போது, இல்லையா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது, அடுத்து ஒரு வேலைக்கு போக போகிறீங்கன்னாரு. 60 வயசுக்கு மேலே யார் சாமி வேலை தருவாங்க. அடுத்த வேலை வந்துச்சு. தமிழ்நாடு கடல் பேங்கில் நான் டிஜிஎம்மாக மறுபடியும் போனேன். இப்படி ஒன்றல்ல 2 அல்ல பல அற்புதங்கள், அவருடைய அற்புதங்கள் தொடரும். நன்றி. அவரும் அவர் குடும்பத்தாரும் சகல செல்வ யோகமிக்க பருவ வாழ்வு வாழ வேண்டுமென்று தன்முகத்து உய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியா முருகப்பெருமானை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.